அன்பு வணக்கங்கள். காக்கும் நட்பை காக்க என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஷிப் மேனேஜ்மெண்ட் அதுல நட்பை பற்றிய புரிதல்ல நம்ம ஆராயாத நட்பின் விளைவுகள் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சரி, நம்ம போன கிளாஸ் நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்லி கொடுத்தாங்க? அதாவது நம்ம என்ன பண்ணணும்? அறிமுக நிலையிலேயே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? நிச்சயமா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து நம்ம விலகி வர முடியாது. சரிங்களா? ஏன்னா ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள போயிட்டோம்னா அவன மாதிரி தான் நம்மளும்ட்டு இந்த ஊர் உலகம் என்ன பண்ணிடும்? நம்ம மேலேயும் அந்த பழிய சுமத்திடும். அதுல இருந்து நம்ம விடுதலையே ஆக முடியாது. ஒரு தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள போய் வெளியில வரணும்னு நினைச்சா அதுல இருந்து நம்மளால வெளியிலே வர முடியாது. நம்மளும் அவங்கள மாதிரி குணம் செயல் கொண்டவங்களா அந்த உலகம் கருத ஆரம்பிச்சு நமக்கு விடுதலையே இருக்காது. சரிங்களா? அததான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? இருந்தாலும் ஒரு செல்லக்குட்டி என்ன டவுட் கேட்டாங்க? நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்னா ரொம்ப புனிதமானது. அத ஆராய்ஞ்சு தான் கொள்ளணும். இப்படிலாம் நீங்க சொல்றது ரொம்ப ஓவரா இருக்கு திருவள்ளுவர் தாத்தா. அதுலேருந்து வெளியிலயே வர முடியாது. அப்படி இப்படின்னு சொல்றீங்களே! இதெல்லாம் அ இப்ப இருக்கிற மாடர்ன் ட்ரெண்டுக்கு, பிரசன்ட் சிச்சுவேஷன் இப்ப இருக்கிற உலகத்துல இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம திருவள்ளுவர் தாத்தா இன்னைக்கு என்ன பதில் சொல்லப் போறார் அப்படின்னு பார்ப்போமா? சரி, இப்ப இந்த பொண்ண பாருங்க. இவங்க ஆராயாம நட்பு கொண்டுட்டாங்க. அதே மாதிரி இந்த பையன பாருங்க. இவனும் என்ன பண்ணிட்டான்? ஆராயாம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டான். ஆராயணும்னா என்ன மாரி விஷயங்கள் ஆராயணும்? அவங்களுடைய குணம் எப்படி? அதாவது அவங்க கேரக்டர் எப்படி? அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய செயல் நல்லதா இருக்கா? கெட்டதா இருக்கா? அதாவது சில பேர்கிட்ட சில பேர அடிக்கிற பழக்கம் இருக்கும். ஆ சில பேரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திருடுவாங்க. அப்புறம் அவங்களோட பேச்சுல நல்ல வார்த்தைகள பயன்படுத்த மாட்டாங்க. இதெல்லாமே நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஒழுங்கா படிக்க மாட்டாங்க. படிப்பு மேல அக்கறை இல்லாம இருப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆராயணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம ஆராயணும். சரிங்களா? இந்த மாரி விஷயங்கள்லாம் ஆராய்ஞ்சு எண்ட் ரிசல்ட் அதாவது இது எல்லாத்துலயுமே அவங்க அ அ பாஸ் ஆகுறாங்க அப்படின்னா, அதாவது இது எல்லாத்துலயுமே அதாவது அவங்க கிட்ட நல்ல குணங்கள் இருக்கு. நல்ல பேச்சே பேசுறாங்க. நல்ல செயல்களையே செய்யறாங்க. சரிங்களா? அவங்க குடும்பமும் எப்படி இருக்கு? ரொம்ப நல்ல குடும்பமா இருக்கு. அவங்களும் எல்லாருக்கும் உதவுற பழக்கம் உள்ளவங்களா இருக்காங்க. இப்படி இருந்தாங்கன்னா, அவங்க கூட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். இதெல்லாம் எப்ப தெரிய வரும் அப்படின்னா, அறிமுகம், தொடர்பு, பழக்கம் இந்த இந்த படிகள்லாம் தாண்டி வரும்பொழுது தான் இவ்ளோ விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அறிமுக நிலையிலேயே இருக்கும்போது இவ்ளோ விஷயங்கள் உங்களால தெரிஞ்சுக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அதனால தான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா திரும்ப திரும்ப சொல்றாங்க. அறிமுகம், தொடர்பு, பழக்கம் அந்த அந்த படிகள்ல போயி ஆராய்ஞ்சு, அவங்கள பத்தி முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கங்கன்றாங்க. சரிங்களா? திருப்பி அந்த செல்லக்குட்டிக்கு அதுதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க. அப்படி நீங்க இந்த விஷயங்கள்லாம் ஆராயாம அவங்க கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டீங்கன்னா, அது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வாழ்நாள் பூரா உங்களுக்கு அது துன்பத்தை கொடுத்துடும். பாருங்க இந்த பொண்ணு உட்கார்ந்து அழறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இவங்க தான் என் ஃப்ரெண்டு, இவங்க தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 பேர்கிட்ட அறிமுகமான நிலையிலேயே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்ட உடனே பின்னாடி தான் தெரிய வருது, அவங்கலாம் அந்த அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் நல்லா இல்ல. அவங்களோட குணம் நல்ல குணம் இல்ல. அப்படின்னு பின்னாடி தான் தெரிய வருது. வரும்பொழுது என்ன பண்றாங்க? விலகி வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. சரிங்களா? அப்படி முயற்சி பண்ணாலும், ஒன்ஸ் அவங்க கேங்ல சேர்ந்துட்டாங்க இல்லையா? அதனாலேயே யார பார்த்தாலும் என்ன ஆகுது? இவங்களோட நேம் ஸ்பாயில் ஆகுற மாதிரி ஆயிடுது. அதனால அத நெனச்சு நெனச்சு இந்த பொண்ணு என்ன பண்றாங்க? கலங்குறாங்க, துன்பப்படுறாங்க. இந்த பையனும் அப்படிதான். தெரியாம போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோமே! இப்ப நம்மளும் அவங்க கூட சேர்ந்ததுனால, நம்மளையும் எல்லாரும் கெட்ட பையன்னு சொல்றாங்களே! நம்ம கெட்ட பையன் இல்லியே! நம்ம அப்படிப்பட்ட ஆள் இல்லையே! அப்படின்னு சொல்லி நெனச்சு நெனச்சு என்ன பண்றாங்க? வருந்துறாங்க, அழுவுறாங்க. சரிங்களா? இது என்ன ஆயிடும்? இது கடைசி வரைக்கும் நமக்கு இந்த நெனப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஒருத்தங்க நம்மள பார்த்து நீ
நீ வந்து அந்த பையன் திருடுறான், அவன் கூட தானே நீ இருந்த, அப்ப நீனும் திருட்டு பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது நமக்கு காலம் பூரா அது என்ன ஆகும்? அவங்க அந்த வார்த்தைகள் என்ன ஆகும்? நம்ம மனச கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். சரிங்களா? யாராவது நம்மள அப்படி சொன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். மனசு வலிக்கும்ல. ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட ஆளே இல்ல. ஆனா அந்த பேர் எதனால வருது? ஒருத்தங்க கூட போய் ஒரு ஆராயாம ஒருத்தங்க கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனால அந்த கெட்ட பெயர் நமக்கும் வந்து சேர்ந்துருது. சரிங்களா? தப்பே பண்ணலனா கூட ஒருத்தங்க ஒரு தப்பு பண்றவங்க கூட நம்ம இருந்தோம்னா நம்மள எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க. தப்பானவங்க தான் நினைப்பாங்க. அந்த பேர் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல பேர் வாங்கறதுக்கு நிறைய காலங்கள் ஆகும். சரிங்களா? ஒரு கெட்ட பேர் அப்படின்றது உடனே வந்துடும். அந்த கெட்ட பேருன்றது உடனே மறையாது. சரிங்களா? அது உடனே போகாது. அந்த கெட்ட பேர் ஒரு தடவை கெட்ட பேர் வாங்கிட்டோம்னா திருப்பி நல்லவன் நம்ம பேர் எடுக்கிறதுக்கு பயங்கரமா கஷ்டப்படணும். அது நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ், மன உளைச்சலை உண்டு பண்ணும். சரிங்களா? அதனாலதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க, தயவு செஞ்சு உடனே யார் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க. ஆராயுங்க அப்படின்னு சொல்றாரு. அனலைஸ் பண்ணுங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்கன்றார். அதுதான் அந்த திருக்குறள்ல நட்பு ஆராய்தல் அதிகாரத்துல நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க. ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் அப்படின்ற. ஆய்ந்து ஆய்ந்து ஒரு தர ரெண்டு தர இல்ல, பல முறை ஆராய்ச்சி செய்யணும். அதனாலதான் இங்க என்ன சொல்றாங்க, ஆய்ந்து ஆய்ந்து அனலைஸ் பண்ணுங்க, திரும்ப திரும்ப அனலைஸ் பண்ணுங்க அப்படின்றாரு. அதெல்லாம் இந்த அனலைசேஷன் இந்த இந்த ஆராய்ச்சி எப்பதான் கிடைக்கும்? அறிமுகம், தொடர்பு, பழக்கம்ன்ற ஸ்டேஜ் போகும்போதுதான் கிடைக்கும். அப்படி வந்து ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை. அப்படி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க வச்சுக்கலன்னா, கேண்மைன்னா என்னது? நட்பு. அந்த மாதிரி ஒரு உறவு, நட்பு இத நீங்க வந்து உண்டாக்கிக்கல அப்படின்னா, ஆய்ந்து ஆய்ந்து ஆராய்ந்த பிறகு அந்த நட்பை உண்டாக்கிக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கடைமுறைன்னா கடைசி வரைக்கும் தான் சாம் துயரம் தரும். நீங்க வந்து ஐயோ நம்ம வந்து செத்து போயிடலாமா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு என்னத்த தருமா? துன்பத்தை தருமா? அந்த அளவுக்கு நெருக்கடியை உண்டு பண்ணுமா? எது? அந்த பேட் ஃப்ரெண்ட்ஷிப். சரிங்களா? உங்கள பத்தி சில விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணியிருப்பீங்க. சின்ன சின்ன தப்புகள் பண்ணத கூட. அதெல்லாம் அந்த பேட் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணும்? ஒரு பிளாக்மெயில் மாரி கூட உங்கள பண்ண ஆரம்பிச்சுடும். உங்களுக்கு அவ்ளோ பெரிய நெருக்கடியா அந்த பேட் ஃப்ரெண்ட்ஷிப் குடுக்கும். ஒண்ணு கெட்ட பெயர் எல்லாருக்கும் முன்னாடியும். இன்னொன்னு உங்கள பத்திய விஷயங்கள் தெரியும் பொழுது, உங்கள பத்தி மத்தவங்க கிட்ட நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக்மெயில் பண்றது. இப்படி நெறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன ஆயிடும்? ஒரு மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு பயம் எல்லாமே வந்துரும் உங்களுக்கு. அது உங்களுக்கு கடைசி வரைக்கும், ஐயோ! நம்ம உயிரோட இருக்கணுமான்ற அளவுக்கு உங்கள கொண்டு போயிடும். கடைசி வரைக்கும் உங்க வாழ்நாள் பூரா அது என்ன பண்ணும்? அந்த பேட் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அதாவது ஆராயாம கொண்ட அந்த நட்பு, நீங்க பிரிஞ்சு வந்துடலாம்னு நெனச்சா கூட உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் துன்பத்த தான் தரும். சரிங்களா? அதனால நீங்க கண்டிப்பா ஆராய்ஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். நம்ம திருவள்ளுவர் தாத்தா அந்த குறள் மூலமா நமக்கு சொல்லி தராங்க. சரிங்களா? இன்னைக்கு அந்த செல்லக்குட்டி என்ன டவுட் கேட்க போறாங்கன்னு பாப்போமா? சரி, ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு அவங்க ஓரளவு ஒத்துக்கிட்டாங்க அந்த செல்லக்குட்டி. ஒத்துக்கிட்டு என்ன சொல்றாங்க? ஆய்ந்து ஆய்ந்து அதான் ஆராய்ந்து தான் நீங்க நட்பு கொள்ள வேணும்னு சொல்றீங்க. அப்படி ஆராய்ஞ்சு நட்பு கொள்ளணும்னா என்னென்ன விஷயங்களை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த செல்லக்குடி கேக்குறாங்க. சரிங்களா? இதுக்கு நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்களே திங்க் பண்ணி சொல்லுங்களேன் செல்லக்குட்டீஸ். என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஆராய்ஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்களேன். ஆன்ட்டியும் சில விஷயங்கள் சொன்னேன். அதையே திருப்பி சொல்லாம இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க யோசனை பண்ணி சொல்லி அனுப்புங்க. இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ.